ராஜேஸ்வரி வணக்கம். தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை கடந்த பிப்ரவரி மாதம் நடிகர் விஜய் தொடங்கினார். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அந்த கட்சியினுடைய கொடி அறிவிப்பு மற்றும் அந்த கட்சியினுடைய மாநாடு தொடர்பான அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாகி வரக்கூடிய நிலையில் கட்சியினுடைய கொடி என்பது அதிகாரப்பூர்வமாக நாளை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் கொடியேற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கூடிய அந்த அறிக்கையில் சரித்திரத்தின் புதிய திசையாகவும் புதிய விசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனுக்கும் இயற்கையும் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் 2024 ஆகஸ்ட் 22 என்றும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமாக கொடி அறிமுகம் நாள். தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாக மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடி பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கின்றோம் என்பதை பெருமகிழ்ச்சியுடன் அறிவிக்கின்றேன் என்றும் நாளை முதல் நாடெங்கும் நமது கொடி பறக்கும், தமிழ்நாடு இனி சிறக்கும், வெற்றி நிச்சயம் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அதன் மூலமாக நாளைய தினத்தில் ஏற்கனவே அவர்கள் அறிவித்தபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியின் கொடி அதிகாரப்பூர்வமாக நாளை வெளியிடப்பட்டு அது கொடி கம்பத்தில் ஏற்றப்படும் என்றும் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துக்காக உருவாகி இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக பாடல் நாளைய தினத்தில் அது ஒளிபரப்பு செய்யப்படும் என்றும் இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு செப்டம்பர் மாதத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு, முதல் மாநாடு என்பது விக்கிரவாண்டியில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் திட்டமிடலாம் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த மாநாட்டில் இந்த கொடி ஏற்றப்படும் என்றும் அதற்கு முன்னதாக அதிகாரப்பூர்வமாக இந்த கொடி அறிமுக நிகழ்ச்சி நாளை நடைபெறும் என்றும் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் அறிக்கையின் வாயிலாக விஜய் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அந்த கொடியினுடைய ஒத்திகை, கொடி ஏற்றும் நிகழ்வின் தொடர்பான ஒத்திகை நடைபெற்றது. அப்போது ஏற்றப்பட்ட கொடிதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ கொடியா அல்லது ஒத்திகைக்காக ஒரு தேவையில்லாத ஒத்திகைக்காக வேறொரு மாற்று கொடியாக தயார் செய்து அதை ஒத்திகை பார்ப்பதற்காக தயார் செய்யப்பட்ட கொடியா அல்லது உண்மையிலேயே அதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அதிகாரப்பூர்வ கொடியா என்பது நாளை நமக்கு தெரிந்துவிடும். அதற்காக முறையாக அழைப்புதல் அனுப்பப்பட்டு நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் ஏற்கனவே இந்த கொடியேற்ற நிகழ்வு தொடர்பாக காவல்துறை தரப்பில் அனுமதி கோரப்பட்டிருக்கிறது. நாளை காலை சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் அலுவலகத்தில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்து அதை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஏற்றுகிறார். அதற்கு பிறகு கொடியேற்றிய உடனேயே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி பாடல் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாடல் தற்போது மிக தீவிரமாக தயாராகி வருவதாகவும் நாளைய தினத்தில் கட்சி கொடியேற்ற நிகழ்வு அதோடு கட்சியினுடைய பாடல் ஒளிபரப்பு செய்யப்படும். இது தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் மத்தியில் அதீத எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். ராஜி.